கந்தபுராணம். சென்ற வார கடைசி பாட்டு. கந்தக்கடவுள் சக்தி பொருந்தியவர், இது அறியாதது அபாயம், சிந்திக்காமல் பெரியோரை துன்புறுத்துபவர், குழந்தைகளை தீங்கில் அழுத்துபவர், சந்தமன் இறைவனை எண்ணும் தேவரை முனிவரை துன்புறுத்துபவர், தவறாமல் நரகமடைவர். இனி இந்த வாரம் என்று நீதி உரைத்தான். தவறாமல் நரகமடைவர் என்று நீதி உரைத்தான். அவளும் உன் பேச்சு, யாரிடம் யாரை பற்றி பேசுகிறாய்? தவத்தால் வலிமை பெற்ற எம்மிடம் மதிமயங்கி உளர்கிறாய். சிவன் வரம் அழியாதது, எனது சக்தி அல்லால் எவன் சக்தியும் உன்னை அழிக்காது அவன் சொன்னான். அவனே வரத்தை அழிப்பானா? தாரகன் தவமின்றி இறந்தான், வலிமையின்றி வச்சிரபாகு போரில் தோற்று இறந்தான். புலிவிழந்த தேவர்கள் ஏவலராயினர், மும்மூர்த்திகளாலும் வெல்ல முடியாது. சலிப்படைந்து அறிவிழந்து ஏன் நீ இப்படி பேசுகிறாய்? ஆர்ப்பரித்த சூரன் மேலும் கூறுவான், அப்படி இருக்கச் சிறுபாலன் கூறுவாளன் என்னை கொல்லுவான் வெல்லுவான் என்பது விந்தையிலும் விந்தை. சீரும் சிங்கமன கர்ஜித்தான், சிங்கன் நீதி போதனையை தொடர்ந்தான். வரத்தினாலே பெருமை பெற்ற உன்னை தன்னால் தான் அழிக்க முடியும் என சிரத்திலிருந்து குமரனை தோற்றுவித்து உன்னை கொல்ல அனுப்பியுள்ளார். அறம் நின்று கொல்லும், நீ அதனை அறிந்ததில்லையோ? சீலமில்லாத மூடர்களே, சிவன் அனுப்பிய குமரனை பாலன் என்று கூறுவார்கள். சிறுவதையில் இருந்து ஆலமரம் தோன்றுவது போல் எல்லாம் அவரிடம் தோன்றின. எல்லாம் படித்த தாங்கள் மயக்கத்தில் அழுந்து இருக்கிறீர்கள். எல்லா மயக்கத்தில் உள்ள தாங்கள் என்னை மயக்கத்தில் உள்ளேன் என்று கூறுகிறீர்கள். அடியேன் சொல்வதை கேளுங்கள். முருகனின் சக்தியை உணருங்கள். அவர் ஞானத்திற்கும் அறியவர். அருகில் சென்றால் அவர் புதியவர்க்கும் புதியவர் என்றும், உருகிச் சென்றால் முதியவர்க்கும் முதியவர் என்றும் உணர்வீர்கள். முடிவில்லா முடிவானவர், உயிர்க்கும் உயிராய் நின்றவர், அடிமுடி காணா அண்ணலின் ஞான வடிவானவர். முடியுமா என் சிற்றறிவால் திருமேனி பெருமை சொல்ல? பிறப்பவர் இறப்பது திண்ணம், வச்சிர சரீரமும் இறக்கும் என்பதை மறப்பவர் மடிவது உறுதி. தேவரை விடுதலை செய்து இறப்பை தவிருங்கள் என ஞான அறவுரை பகன்றான். காற்றினால் பலவிடம் தள்ளப்பட்டு, நெருப்பினால் நன்றாக கொளுத்தப்பட்டு, ஆற்றினால் அங்கிங்கென அலைக்கழிக்கப்பட்டு, சரவணைப் பொய்கையில் மோதப்பெற்று, வேற்று பெண்களிடம் முலையருந்திய பாலனையா பரம்பொருள் என்றாய்? சிறுவனை போரில் வென்று வெற்றி வாகை சூடுவேன். சிறுமதி படைத்த தேவர்கள் நம் குலத்தை அழித்தனர். ஒரு வகை தீர்க்க அவரை சிறையில் இட்டது தவறன்று. எனவே நான் தேவரை சிறையில் இருந்து விடமாட்டேன். கனவே இந்த வாழ்வென்றாலும் கலங்கேன், மயங்கேன், வருந்தேன். அனலை நெற்றிக்கண்ணில் கக்கும் சிவனே வந்தாலும் போரிடுவேன். உன்னுடைய வலிமை எங்கே? உன்னுடைய வீரம் எங்கே? என்னுடைய தம்பியா பயப்படுவது? பரவாயில்லை, நான் சொல்கிறேன். கண்ணான உன் உடம்பில் புண் வராமல் பார்த்துக்கொள். சிங்கன் அண்ணன் திருந்தவில்லையே என மிகவும் வருந்தினான். பங்கம் வந்துவிடும் சகோதர உறவுக்கு என்று அங்கம் போனால் என்ன என்று போருக்கு தயாரானான். நம்பியின் சொல்லால் மகிழ்ந்த சூரன் அவனிடம் சொல்வான், நம்பி, உன் வல்லமை வீரம் தீரம் அறிவேன். எம்பிரான் அருளால் நாம் வெல்வோம், ஊருக்குச் செல். கந்தன் தேவரை அழைத்து தேரை கொண்டு வா என சிந்தை அருள் செய்தார். தேவர்கள் கடலை துதித்தனர். எந்த எண்ணப்படி மனோவேக தேரை கொணர்ந்தார். நாம் சூரனை அழிக்க அவன் நகர் செல்கிறோம், யாம் வருகிறோம். எனவே நீங்கள் வாகனங்களில் வாருங்கள். தீமை அழிக்கச் சென்ற முருகன் தேவர்களை அழைத்தார். அனைவரும் வாகனத்தில் புறப்பட்டனர். பூதப்படைகள் புறப்பட்டன. கண எனச் சென்ற சேனைகள் எழுப்பிய பெரும்புழுதி அணைந்தது எனும் அளவுக்கு சந்திர சூரியரை மறைத்தது. மகேந்திரபுரி தங்க உகந்தது அல்ல, எல்லையில் உகந்த பாசறை அமைத்து தங்கலாம் என்று கூறினார். மகேசனும் சரி என்று தேவதச்சனால் பாசறை உண்டாக்கினார்.